வணக்கம். நாங்கள் மௌலிவாக்கம் அரசு ஆதிதிராவிட நல மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கின்றோம். நாங்கள் செஞ்சிருக்க ப்ராஜெக்ட் வந்து சோலார் பஸ். இது நாங்கள் வந்து உருவாக்குறதுக்கு வந்து முக்கியமான 2 ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து நம்மளோட எர்த் வந்து ரொம்ப குளோபல் வார்மிங் ஆகுது. ஃபர்ஸ்ட் இதை தடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து ஏர் பொல்யூட்டை தடுக்கலான்னு இதை வந்து உருவாக்கியிருக்கோம். செகண்ட் ரீசன் வந்து இப்போ வந்து மக்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணுறதுக்காக பஸ்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இதில் வந்து ஃபியூவலில் தான் பஸ் எல்லாமே இயங்குது. அதனால் ஏர் பொல்யூஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த சோலார் பஸ்னால மக்களுக்கும் எந்த தீங்கும் இல்லை, மற்ற உயிரினங்களுக்கும் எந்த தீங்கும் இல்லை. அப்புறமா இது வந்து ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி. இப்போ நான் வந்து இந்த பஸ்ஸு எப்படி ஓடுதுன்னு சொல்கிறேன். இப்போ நாங்கள் மாடலுக்கு ஒரே ஒரு பஸ் ஸ்டாண்டு, ஒரே ஒரு பஸ்ஸு மட்டும் செஞ்சுருக்கோம். இப்போ இந்த பஸ்ஸு வந்து சோலார் எனர்ஜியில் பகல் ஃபுல்லாக ஓடும். அப்போ ராத்திரியில் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு மேலே இருக்கிற சோலார் பேனல் வந்து இந்த சன்லைட் எனர்ஜி உறிஞ்சி இந்த பேட்டரியில் சேவ் பண்ணி வச்சுக்கோம். மறுபடியும் பஸ் ரிட்டர்ன் வரும்பொழுது பேட்டரியில் இருக்கிற சார்ஜர் ஃபுல்லாக பஸ்ஸு சார்ஜர் ஆகிக்கும். இப்போ ராத்திரியில் வந்து இந்த சார்ஜர் மூலமாக பஸ்ஸு ஓடும். இதே மாதிரி நம்ம நிறைய பஸ்ஸு செஞ்சோன்னா, நிறைய பஸ் ஸ்டாண்ட்ஸ் செஞ்சோன்னா பஸ் ஸ்டாண்ட்ஸ் செஞ்சு இது மாதிரி சோலார் பேனல் வச்சு இதே மாதிரி வந்து நிறைய பஸ் செய்யலாம். இதனால வந்து பொல்யூஷன் அதிகமாக இருக்காது. பறவைகள்லாம் வந்து இப்போ வந்து நம்ம மாடல் கோர்ஸை ஒன்று தான் பண்ணியிருக்கோம். இதுவே நமக்கு நிறைய வேணால் பெரிய பஸ் ஸ்டாண்ட் செஞ்சு நம்ம நிறைய பஸ் வேணால் விட்டுருக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு மழை பெஞ்சால் சன்லைட் வராமல் இருக்கும்போது கூட நம்மளுக்கு இது எக்ஸ்ட்ரா பேட்டரி கூட நம்ம பின்னாடி வச்சுக்கலாம். அது வச்சு நம்ம மழை பெய்யும் போது சன்லைட் இல்லாமல் பஸ்ஸை உள்ள வச்சு நம்ம சார்ஜர் எடுத்து மழை சீசனில் ஓட்டிக்கலாம்.